ஞானகுரு அவர்கள் நமக்கு எண்ணிலடங்காத உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பிட்ட சில வாக்குகள் பார்த்தோம் என்றால் அது ரொம்பவும் யதார்த்தமாகவும் இருக்கும். ஆனால் அதை உபயோகப்படுத்தினால் அதனுடைய பலன் அபரிதமாக இருக்கும். அதுபோன்றுதான் எது வந்தாலும் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் நினைவை செலுத்தி வானை நோக்கி எண்ணுங்கள் என்று சுருக்கமாக இதிலே ஞானகுரு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதாவது அன்றாட வாழ்க்கையில் எந்த நிமிடம் எது வந்தாலும், எது எப்படி சங்கடமாக இருந்தாலும் சரி, அல்லது சங்கடமாக மற்றவர்கள் பேசினாலும் சரி, நாம் சொல்லக்கூடிய ஆத்ம சுத்தியை கடைபிடிக்கும் விதமாக ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் உங்கள் உயிரை எண்ணுங்கள், வானை நோக்கி எண்ணுங்கள். அதாவது இது ஒரு சுருக்கமான உணர்வு. புருவ மத்திக்கு நம் நினைவு செல்ல வேண்டும். புருவ மத்தியிலிருந்து வானத்திலே நம் நினைவு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த சங்கடமான உணர்வுகள் இங்கே மறைக்கப்படுகின்றது. அதாவது இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காந்தம் இருக்கின்றது, இரும்பு இருக்கிறது என்றால் இரண்டுக்கும் இடையிலே ஒரு மறைப்பு, ஒரு அட்டையை கொண்டு வந்து வைத்து விட்டோம் என்றால் இந்த காந்தமும் இழுக்காது, இரும்பும் அதில் ஒட்டாது. அதுபோன்று பிரிதொரு தீமையான உணர்வு அது எதுவாக இருந்தாலும் சரி, இதுபோன்று ஈஸ்வரா 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 என்று புருவ மத்தியில் நாம் வேறு யாரையும் எண்ணவில்லை, நம் உயிரைத்தான் எண்ணுகின்றோம். அவன்தான் நாம் எண்ணியது, பார்ப்பது, கேட்பது, நுகர்வது அனைத்தையும் நமக்குள் உருவாக்குகின்றான். கடவுளாக இருந்து இயக்குகின்றான். நம்மை அவனே குருவாக இருந்தும் வழி நடத்துகின்றான். அவனிடம்தான் நாம் வேண்டுகின்றோம், அவனிடம்தான் நாம் முறையிடுகின்றோம், அவனிடம் இதை உருவாக்க சொல்லுகின்றோம். அதனால்தான் ஞானகுரு அவர்கள் இந்த சுருக்கமான ஒரு பதிவை நமக்கு கொடுத்து அதை மறைக்கும்படி சொல்லுகின்றார். ஏன் அப்படி மறைக்க சொல்லுகின்றோம்? மனிதனுடைய உணவின் அலைகள் இங்கே இருக்கின்றது, அந்த இடத்தில தான் இருக்கின்றது. ஒரு கடிகாரம் போன்று இருக்கின்றது. அதாவது உடல் முழுவதும் இந்த ஆணைகள், நாம் சுவாசித்தது, பார்த்தது, கேட்டது, நுகர்ந்தது, செவிகளிக்கப்பட்ட எதுவாக உணர்ந்தது, எதுவாக இருந்தாலும் சரி, இதன் வழியாக தான் உள்ளே போகும். அதாவது ஒரு சுழி போன்று, அதான் பிள்ளையார் சுழி என்று சொல்வது நம் உயிரைத்தான். சுழி போன்று இந்த இடத்தின் வழியாகத்தான் உள்ளே போகின்றது. அதற்கு முன்னாடியே குவித்து கொண்டு வரும். அப்பொழுது ஈஸ்வரா ஈஸ்வரா என்று அவர் வாக்குடன் கூறுவதை நாம் எண்ணி அங்கே தடைப்படுத்தி மகிழ்ச்சியின் நல்சக்தி பெற நம் நினைவுகளை வானத்திலே கூட்ட வேண்டும். இப்படி செய்துவிட்டால் பிற உணர்வுகள் நமக்குள் கலக்காது, நல்ல உணர்வுடன் தீமைகள் சேராது. ஆகையினால் எண்ணத்தை வானிலை செலுத்தி அங்கிருந்து அந்த மகிழ்ச்சி நல்சக்திகள் எடுக்கப்படும் பொழுது நம் கைகள், தியானம் செய்வவர்கள் கையிலும் கூட இந்த உணர்வுகள் ஒரு கரண்ட், மின்சாரம் பாய்ந்தது போன்று உணர முடியும். அப்பொழுது ஈஸ்வரா ஈஸ்வரா என்று ஏங்கி எடுக்கப்படும் பொழுது இங்கே தீமைகள் அமுக்கப்படுகின்றது, அடக்கப்படுகின்றது. ஆகவே மெய் ஒளியின் தன்மையை, மகிழ்ச்சியின் உணர்வுகளை ஈஸ்வரா என்று எண்ணி எடுக்கப்பட வேண்டும். இந்த ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுது ஒரு மைக் என்று சொல்லுகின்றன. இந்த மைக்கை நாம் சரி செய்து கொள்வது போன்றுதான். என்றால் மைக் என்றால் ஈர்த்து அதுதான் ஒளி பெருக்கி கேட்கும்படி செய்கின்ற. இது போன்றுதான் நாம் கேட்டது, பார்த்தது, நுகர்ந்து அனைத்தையுமே இந்த உயிர் புரு மத்தியில் தான் இதை பெருக்கி உடல் முழுவதும் பரவச் செய்கின்றது. ஆக நாம் மெய் உணர்வுகளை, மகிழ்ச்சி உணர்வுகளை இங்கே எடுக்க, இங்கே மறைக்க பழகி கொண்டோம் என்றால் அந்த மகிழ்ச்சி உணர்வை மட்டுமே அது பெருக்கும். அங்கே மற்ற நிலைகளை மறைக்கப்படுகின்றது. உதாரணமாக காரமோ, உப்போ, கைப்போ எல்லாம் தனித்தனியாக நாம் சாப்பிட்டால் சுவையற்றதாக இருக்கின்றது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து சமமாக இணைத்து சுவையாக ஆக்கும் பொழுது ரசித்து சாப்பிடுகின்றோம். இதே போலதான் எத்தனையோ பேர் எத்தனையோ சங்கடமாக, அல்லது எத்தனையோ சங்கடங்கள் வந்தாலும் கூட, எதிர்த்து பேசினாலும் கூட நிச்சயம் அவர்கள் நல்லது பெறுவார்கள், நல்லது செய்வார்கள். என்னுடைய எண்ணம், என்னுடைய பார்வை அவர்களுக்கு நல்லதை செய்யும், நல்லதை செய்ய வேண்டும் என்ற இந்த உணர்வு மட்டும் ஊட்டிக்கொண்டே வாருங்கள். கடை வைத்து வியாபாரம் செய்கிறோம் என்றால் வியாபாரம் இல்லை, அது இல்லை, கொடுத்தவன் கடன் வாங்கி சென்றவன் கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் எண்ண வேண்டியதில்லை. என்னிடம் சரக்கு வாங்குவோர் அனைவரும் நலமும் வளமும் பெற வேண்டும், மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும். அந்த சக்தி அவர்களுக்கு கிடைக்கும்.
அவர்கள் நலமும் வளமும் பெறுவார்கள். அவள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். என்னிடம் வாங்கி சென்ற அந்த பொருளுக்குண்டான பணத்தை சீக்கிரம் கொடுக்க வேண்டும் என்று இப்படி எண்ணிக்கொண்டே சொல்லிக்கொண்டே வந்தால் போதும் வியாபாரம் நன்றாகிக் கொண்டே வரும். ஒரு தொழில் புதிதாக செய்கிறோம் என்றால் அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும். அங்கே பணிபுரிவோர் அனைவரும் மனபலம் பெற வேண்டும். மகிழ்ச்சி நற்சக்தி பெற வேண்டும். அவர்கள் குடும்பம் நலமும் வளமும் பெற வேண்டும். இங்கே எதை வேலை செய்து உற்பத்தி செய்கின்றார்களோ அல்லது எந்த கடமையை செய்கின்றார்களோ அந்த பொருள்களை எடுத்து பயன்படுத்துவோர் அனைவருக்கும் அது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். இந்த எத்தனையோ வகைகளில் நாம் கட்டடங்களையும் மற்ற நிலைகளையும் மிக மிக அழகாக கட்டுகின்றோம். எதை வைத்து? ஆறாவது அறிவின் தன்மை உண்டு. ஆனால் இதே ஆறாவது அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் நம்மை இயக்கக்கூடிய பிற உணர்வுகளை தடைப்படுத்த அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயக்க உணர்வுடன் உடல் முழுவதும் செலுத்துங்கள். எல்லோரும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மேல் நோக்கி நிலையை செலுத்தி அந்த மகா ஞானிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். என்றால் மேல் நோக்கிய சுவாசம் என்றால் இதுதான். நமது குருநாதர் காட்டிய நிலைகள் இது. ஆக இதன் மூலம் நீங்கள் விண்ணினுடைய ஆற்றலை பெறலாம், மகரிஷிகளின் அருள்சக்திகளை பெறலாம், துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பெறலாம், சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அழியா ஒளிசரீரம் பெறலாம். ஆக வாக்குடன் குரு நமக்கு இந்த உபதேசத்தின் மூலமாக ஈஸ்வரா என்று ஒரு பிரேக், ஒரு தடுப்பு, ஒரு அணைக்கட்டு போல நமக்கு பாதுகாப்பு கவசம் ஒன்று இதை கொடுக்கின்றார்கள். நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோம்.